பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட சொல்லி சொன்னேன் நானு. அவங்க ரூம்ல இருக்காங்க, நீ பாத்தியா? தேவையில்லாம பேசாத நீ. அதனாலதான் சௌமியா சொல்ற, பார்க்காமலாம் நான் சொல்ல மாட்டேன் சௌமியா யாரையும். வீண் பழியெல்லாம் என் மேல போடாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமா, நாங்க வீண் படி போடுறோம், நீ வீண்டாத படி போட்டுட்டு இருக்கல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன என் பொண்ணே மிரட்டுற நீ பாட்டுக்கு? உங்க பொண்ணு தேவையில்லாம பேசினா மிரட்டதான் செய்வேன். இதுக்கு மேல உங்க பொண்ணு ஏதாவது பேசினா அவ்வளவுதான். சரி, அவதான் பேசக்கூடாதுல, நான் பேசலாம்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும்டி. என்ன பதில் தெரியணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு சும்மா வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளார வர சொல்லுங்கம்மா, பேசிக்கலாம். எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கம்மா எங்க ரெண்டு பேத்தையும். பண்ணாத தப்புக்கு நாங்க ஏமா அவமானப்படணும்? உங்க பிள்ளைங்க தானம்மா, உங்க வீட்டு பொண்ணுங்க தானே, ஏமா இப்படி பண்றீங்க? இளம்பரி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? தானே உங்க பொண்ணுன்னு வந்துட்டா ஒரு பேச்சுல எங்க பொண்ணுன்னு இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க பொண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க பேசிக்கிறோம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி, அப்ப இந்த ரெண்டு பசங்க வர சொல்லுங்க. ரூம்குள்ள இவங்க இல்லைன்னா எப்படி எனக்கு போட்டோ வந்திருக்கும்? ரூம்குள்ள அவன் எப்படி போனா? அததான் கேக்குறாத்த. ரூம்குள்ள அவன் எப்படி போனா? இவங்க கதவை லாக் எடுக்காம எப்படி போயிருப்பாங்க? இந்த ரூமுக்கு ஒரே கதவு தான் இருக்கு, எப்படி போயிருப்பாங்க? நாங்க டோரை லாக் பண்ணாம தான் படுத்துட்டு இருந்தோம். தேவையில்லாம பேசாத. உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்லயுமே டோரை லாக் பண்ண மாட்டோம்னு. ஐஷுல பிரியா எப்பயாச்சும் வருவாங்க, டோரை லாக் பண்ணாம நாங்க படுத்திருக்கோம். ஓ, அப்படி எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா அத்தை? இதுதான் உங்க ரெண்டு பொண்ணுங்களோட லட்சணம். வீட்ல இருக்கும் போது கதவை லாக் போடாம தூங்கலாம். இங்கேயும் மாத்த மைனா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அதான் உங்க ரூம்ல போய் படுக்கலாம்னு சொல்லி டோரை லாக் பண்ணாத திறந்து வைன்னு சொன்னேன். இல்ல, அது எப்படி? இப்ப நைட் எங்க தூங்குன நீ? சரி, போலாம் நினைச்சா அம்மா கூட தூங்குனேன். அம்மா இங்கே தூங்க, அவங்க தூங்கி இருக்க போறாங்க, டோர் லாக்ல இருக்க போதுன்னு சொன்னாங்க. அதுதான் நீ சொல்லிருக்க. எப்படி டோர் லாக்ல இருக்கும்? லூசு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால வரலன்னு சொல்லி லாக் பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணிருப்பேன்? அப்புறம் அம்மா சௌமியாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் தலைவலின்னு சொன்னாங்க, நீ இங்கே தூங்குனாங்க, அதான் தூங்குனேன். எனக்கு புரியல, நீ எதுக்கு இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? இன்னொரு வாட்டி அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேண்டி. சும்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லி தான் உன்ட்ட அமைதியா இருக்கேனா? நான் இந்த வீட்டு பொண்ணுங்களே அவமானப்படுத்திட்டு இருக்க. ஓவரா பேசுன்னு ஏன் அப்பிடுவேன். வாயை மூடிட்டு உட்கார்ந்துரு. சௌமியா, ஸ்னேகா வாங்க நம்ம போலாம். அவளுக்கெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படல, அப்புறம் எதுக்கு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சௌமியா, ஸ்னேகா வாங்க போலாம். இருங்க, இன்னொரு போட்டோ இருக்கு, அத காட்டுற. அத வச்சு நம்புவீங்களா? நீ எதை காட்டினாலும் நாங்க நம்ப மாட்டோம்டி. எதை வேணாலும் நீ காட்டிக்கோ. இன்னும் நீயே பாரு என்னன்னு. இவ்ளோ வாய் பேசுறல பாரு. இதுல என்ன இருக்கு? போட்டோல ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவ்ளோ க்ளோஸா ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்களா? எப்படி நம்ம எல்லாம் கோவில்ல இருக்கோம், இவங்க தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்கல? எனக்கு புரியல, நீ இப்ப எதுக்கு இவ்ளோ தூரம் இழுத்துட்டு இருக்க? ஆபீஸ் விஷயம் தானே, அவளும் ஆபீஸ்ல இருக்கால, ஏதாவது கேட்டுட்டு இருக்கலாம்ல. இது இவ்ளோ க்ளோஸா ஏதாவது ஒண்ணு? முதல்ல உனக்கு தெரியுமா, அவ ரூமை விட்டு வெளியில வந்தோனே அவ என்கிட்ட சொல்லிட்டா ஆபீஸ் விஷயமா வந்து பேசினாங்கன்னு. அவங்க ஆபீஸ் விஷயமா தான் பத்தி பேசினாங்க, நீ காதை கொடுத்து கேட்டியா? எதுவும் நடக்கல, நீ பாத்தியா? பாத்தி அளந்து பேசு மைனா. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க மைனா. உன்னோட லிமிட் அவ்வளவுதான் மைனா. என்கிட்ட வாங்கிடுவதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு புரியல. இந்த போட்டோல நீ முதல்ல எங்க இருந்து எடுக்கற? என் போனுக்கு யார் அனுப்பிச்சுட்டாங்களோ தெரியாது, யாரோ அனுப்பிச்சுட்டாங்க, அதை காட்டுற. ஓகே, யாரோ அனுப்பிச்சுட்டதை நீங்க நம்புவீங்க, ஆனா சௌமியா சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? லூசு, உனக்கு தெரியும் தானே ஸ்னேகா ஜீவா மாமாவை எவ்வளவு லவ் பண்ணான்னு. எவ்வளவு கேவலமா பேசுற. உனக்கு புரியல ஐஷு, அதெல்லாம் நடிப்பு ஐஷு. மாமா, அவளை சும்மா இருந்துற சொல்லிருங்க. உங்க தங்கச்சி ரொம்ப லிமிட் மீறி பேசிட்டு இருக்கா. என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இவ்வளவு பிரச்சனை ஆச்சுலடி, எங்கடி அந்த ரெண்டு பேரும்? அவங்கள கூப்பிட்டு வச்சு நீ இதே கேள்வி கேளு, நான் ஒத்துக்கிறேன். தோயிர கூப்பிடுறேன். சொல்லுங்கடா, நீங்க அவங்க ரெண்டு பேத்தையும் லவ் பண்றீங்க தானே? அம்மா, நான் முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன். நானும் சௌமியாவும் உருகி காதலிச்சிட்டு இருந்தோமா. என் ஃப்ரெண்டும் ஸ்னேகாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. இங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, ஏதாவது தப்பு நடந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி நேத்து நைட்டு. வாய மூடியடா, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ யாரு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு நல்லாவே எனக்கு தெரியும், சரியா? இன்னமும் எங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தலாம் நினைச்சு கூட பாக்காத. சார், உங்களுக்கு புரியாது சார். அவ ஏழை குடும்பம், பணக்காரனை ஒருத்தனை லவ் பண்ணுன்னு சொல்லிதான் சார் என்ன லவ் பண்ணா. எப்படி உன்னை பணக்காரன்னு சொல்லி அவ லவ் பண்ணா? அவங்க அம்மா பத்தி தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும்டா. அந்த பொண்ணு எவ்வளவு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தான்னு தெரியுமா நம்ம ஆபீஸ்க்கு? அவகிட்டே கேளுங்க, அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு. சார், உங்களுக்கு புரியல. பணத்துக்காக என்ன கழட்டி விட்டு உங்க 3 பேத்தையுமே லவ் பண்ணலாம்னு நினைச்சா சார். யாரு, சௌமியாவா? இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனேன்னு வையே, அவ்வளவுதான்டா. அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசு. அவ நினைச்சா உன்னோட வேலையை விட்டு கூட தூக்கறதுக்கு அவ யோசிக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவ கையில பவர் இருக்கு. தேவையில்லாம பேசாத. ஓ சார், உங்களையும் கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சார். வாய மூடலன்னு
அவ்வளவுதான். சௌமியா ஏன் தங்கச்சிடா? உனக்கு சௌமியாவை பத்தி என்னடா தெரியும்? என்ன தெரியும் நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? அவ பணத்துக்கு ஆசைப்படுறா, நீ வந்து பாத்தியா? நீ வேற எதை சொல்லியிருந்தா கூட நம்புற மாதிரி இருந்திருக்கும். அவ பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு சொன்ன பத்தியா? கேவலமா இருக்குடா. இப்படிப்பட்ட கேவலமா சொல்றதுக்கு தொங்கிடலாம்டா. நல்லா சொல்லு அவனுக்கு, அப்பதான் புரியும் அந்த நாய்க்கெல்லாம். பணத்துக்காக ஆசைப்பட்டாளா? பணத்துக்காக. மேம் உங்களுக்கு புரியல, எப்படி அவ சிஸ்டர் ஆக முடியும்? நானும் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கோம், இது கூட எனக்கு தெரியாதா? அதுல இவ ஸ்னேகா மேம் கூட இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கனா எதனால தெரியுமா மேம்? ஏன்னா அவங்க சொத்து எல்லாத்தையும் இவங்களுக்கு எழுதி வாங்குறதுக்காக தான் மேம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. டேய் லூசு, அவ கேட்டானே எழுதி கொடுத்துருவா. இதுல என்ன எழுதி வாங்கணும்னு இப்படி நடிக்கிறது? உனக்கு புரியல? அவ சொத்துக்காக ஆசைப்பட்டா என்னைக்கும் அவ சொத்துக்காக எழுதி வாங்கி இருக்கணும். இப்ப கூட அவளுக்கு இந்த ஃபேமிலி தான் முக்கியமே தவிர சொத்து கிடையாதுடா. பாத்தீங்களா, இப்ப அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு உங்ககிட்ட தான் பேசுறாங்க. லூசு, அவ ஏன் தங்கச்சிடா? இந்த ஆபீஸ்க்கு ஒரு ஸ்டாஃபா இருக்கணும்னு நினைச்சனாலதான் ஸ்டாஃபா வந்தா. அவ இந்த ஆபீஸ்க்கே ஓனர்ரா. அவ என் கூட பிறந்த தங்கச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவ என் கூட பிறந்த தங்கச்சிடா. அதுவே சௌமியா கேட்டா ஸ்னேகா எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டா. தேவையில்லாம என் தங்கச்சி சொத்துக்காக ஆசைப்படுறான்னு சொல்ற பத்தியா? கேவலமா இருக்குடா இது. அம்மா அவங்க அப்படிதான் பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேம்மா. சத்தியமா நானும் சௌமியாவும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமா. ஆமாமா, நானும் ஸ்னேகாவும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோமா. நீங்க வீட்டுல சொல்லி இருந்தீங்களாமே ஸ்னேகாவுக்கும் ஜீவா சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு. அதனாலதாம்மா இப்படி ஏதாவது தப்பு நடந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதனாலதாம்மா ஸ்னேகா என்ன ரூமுக்கு கூப்பிட்டாங்க. கேட்டிங்களா அத்தை? ஐஷு இப்ப என்ன சொல்லுவ? பயந்து ஓடுறாங்க பாரு. ஏ சௌமியா, ஸ்னேகா லூசு வலி விட்டு நின்னு தொலை. நீ ஸ்னேகா டோர் ஓபன் பண்றீ. சௌமியா ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணு. ஏ அவனுங்க பேசுறதுல நாங்க காதுல கூட வாங்கிக்கல. தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க. ஏ சௌமியா, ஸ்னேகா ப்ளீஸ் வெளியில வாங்கடி. அவங்க சொல்றாங்க நம்ம கேட்க முடியுமா? வெளியில வாங்கடி. சௌமியா, ஸ்னேகா அண்ணி சொல்றல, தயவு செஞ்சு வெளியில வாங்க. நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? வெளியில வாங்க சௌமியா. அவங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்ப போறது கிடையாது. வெளியில வாங்க சௌமியா. ஏ ப்ளீஸ் டி, எந்த முடிவு எடுக்காதீங்க. வெளியில வாங்க சௌமியா. ஏன் நீ நம்ம தப்பு பண்ணலன்னா பயப்படணும்? எப்படி டோரை லாக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? வாய மூடியறி. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம். தயவு செஞ்சு அமைதியா இரு. ஏ சௌமியா, ஸ்னேகா என்ன அம்மாவா நினைச்சீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில வாங்க. அன்பே குரு, அன்பே குரு எங்க இருக்கீங்க? அப்படியே அன்பு குருவை கூட்டிட்டு வா. நீ அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நீ குரு போய் பார்த்துட்டு தான் நீ வந்தாங்க. நேத்துல இருந்தே ஏதோ பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, சீக்கிரமா காலையில எங்க வெளியில போகணும்னு சொல்லி. பிரியா போன் அடிச்சியா? ஐயோ நீ அடிச்சிட்ட, நீ எடுக்கல. நீ சௌமியா, ஸ்னேகா வெளியில வாங்க. இப்போதைக்கு அன்பு ஜீவா வேற காணோம். எங்க தான் போனாங்க? எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சொன்னா மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? ஆனாடா ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஆச்சு, உங்க ரெண்டு பேத்தையும் நாங்க சும்மா விட மாட்டோம்டா. எவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணு வச்சு இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கல்ல? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போயிடலாம்டா பேசாம நீங்க ரெண்டு பேரும். நீ என்ன அவங்க பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க? உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்துறீ. தேவையில்லாம எதுவும் பேசிராத. உன்னை கொன்னாலும் கொன்று வேண்டி. அன்பு என்ன பண்ண போறீங்க? இல்ல எனக்கு புரியல. ரூம்ல லாக் போட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க அங்க இருந்தனால பரவாயில்ல. என்ன பண்ணிருப்பீங்கல்லண்ணா? அன்பு ஜீவா, என்னோட காதலியே அவங்க கேவலமா பேசுறாங்க ஜீவா. இதுக்கு மேல நான் எப்படி ஜீவா உயிரோட இருக்கணும்? நான் பேசினா உன் காதல பத்தி நான் பேசினா இல்ல அம்மா அப்பா பேசினாங்களா? காலப்பட நான் பேசினா உனக்கு நியாயமா இருக்கும். யார் பேசினா நமக்கு என்ன? உன் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு எனக்கு தெரியும். என்ன இவங்க ரூம்குள்ள இருந்து வராங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜீவா மாமா, அன்பண்ணா, நான் இவங்க பாருங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் ஐஷு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் இவங்க சும்மா இல்ல, நான் ஏதேதோ போட்டோலாம் காட்டி சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ஆமா அன்பு மாமா, ஏதேதோ சொல்றாங்க மாமா. தேவையில்லாம அவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. அம்மா இவங்க கூட கேட்கல மாமா. ஆனா அத்தையும் மைனாவும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க மாமா. அவங்களுக்கு என்னைக்கு இந்த குடும்பத்து மேல பாசம் இருந்திருக்கு? எப்படா எங்க தப்பு வரும் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் தானே யோசிப்பாங்க. அண்ணா நீங்க ரூம்குள்ள? சொல்லு சௌமியா, ஸ்னேகா உங்க ரூம்ல யார் இருந்தா? என் ரூம்ல ஜீவா தானா இருந்தாங்க. என் ரூம்ல நீங்க தான் இருந்தீங்க. கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எனக்கு புரியும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி போயிருப்பீங்க? பறந்து போன மாமா, வேற எப்படியும் போகல. டோர் ஓபன்ல இருந்துச்சு, நாங்க ரெண்டு பேரும் உள்ளார போயிட்டோம். அப்பவே நைட்டே நினைச்சேன் இந்த ரூம்குள்ள இருந்து யாரோ திட்டுத்தனமா ஓடுறாங்களே நினைச்சேன். ஆனா கவனிக்கல. யாரா இருந்தா நமக்கு என்னன்னு விட்டுட்டு அவ்வளவுதான். நீ எப்படி என் ரூமுக்கு வந்த? உன்னாதான் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. யாருமா என்னாலயா? உன் காதல நீ முதல்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு கேவலமா வந்திருக்குமாடி. அன்பு நீ அங்க போகாத. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, ரெண்டு பேரும் எங்களை பேச விட்டுறாதீங்க. இப்போ உனக்கு என்னதான பிரச்சனை? எதுக்குடா இவங்க ரூமுக்கு நீ போன? இப்ப எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். யார் சொல்லி இவங்க ரூமுக்கு போன? என்னமா இவங்க ரெண்டு பேர் ரூமுக்குள்ள வந்து வராங்க? அந்த கன்றாவி தாண்டி ஒண்ணு புரியல. நீங்க என்னடி பண்ணி வச்சானுங்க? இவனுங்க தானடி அந்த ரூம்ல இருக்கணும்னு சொல்லியும். ஐயோ குட்டையும் குழப்பிட்டாங்கம்மா. ஏமா அப்படி பண்றாங்க? சொல்லுங்க சார், ஸ்னேகா கூப்பிட்டாங்களா? அது வந்து சார், வாயை திறக்கலாம், வாயை உடச்சு கையில கொடுத்துருவேன். மரியாதையே தர. சார் இல்ல சார், நாங்களா தான் சார் சொன்னோம். சார் ஏன் அப்படி சொன்னீங்க? ஏண்டா வீட்டுல இருக்கவங்களையும் என் லவ்வரை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும். இதுல எவனோ ஒருத்த வந்து கேக்குறான். நான் சும்மா விடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும். இல்ல நீ என் தங்கச்சி சௌமியாவை கேவலமா பேசுற. உங்க தங்கச்சியா?
நீங்க என்ன சார் பண்றீங்க? சௌமியா ரூம்ல நீங்க எதுக்கு போனீங்க? அவளோட மாமா, அவ ஏன் அத்தை பொண்ணு, நாமா என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்னடா? அவ்வளவு கேவலமாலாம் நீ லிஸ்ட் போடாது. என் அம்மா அப்பா அவ்வளவு கேவலமாலாம் வளர்த்து வைக்கல, சரியா? ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க ஒரே ரூம்ல தான் தூங்கி இருக்கோம். அதனால ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க யாரும். நீ சொல்லு, சௌமியா லவ் பண்ணாலுமே எப்போ? அவ என்ன லவ் பண்றதுக்கே 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உன்னை பேரா லவ் பண்ணா? இல்ல, அன்னைக்கே நான் சொன்னேன், லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல சௌமியாவை பத்தி எங்கேயாவது தப்பா பேசினா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். உன் உயிருக்கு கடைசி நாள் வர வச்சிடலாமா சார்? அது ஏதோ பிராங்க் பண்ணும் சார். ஒரு பொண்ணோட மானத்தை வாங்குறது பிராங்கடா உங்களுக்குலாம். அப்பவே நீங்க 2 பேர் தான் வெளியில போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே புடிச்சு வச்சு அடிச்சிருப்போம்டா. முதல்ல நீங்க எதுக்குடா ரூமுக்கு வந்தீங்க? யார் சொல்லி வந்தீங்க? இங்க சில பேர் நமக்குள்ளேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். என் தங்கச்சியும் என் முறை பண்ணியும் தப்பா பேசிட்டா நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? உங்களுக்கு இருக்குடா. இருடா சார், விடுங்க சார், கழுத்து வலிக்குது சார், விடுங்க சார். நீ உயிரோட இருந்து என்னடா பண்ண போற? ஏன் அன்பு, சும்மா இரு அன்பு. என்னால முடியாதுமா, இவ்வளவு திமிரா பேசுவா, இவனை விட்டுட்டு போவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுவே நாங்க இருந்தனால ஓகே, இல்லன்னா என்னமா பண்ணிருப்பானுங்க? என் சௌமியாவையும் என் தங்கச்சியும் கேவலமா படுத்தி இருப்பாங்கம்மா. விடு அன்பு. ஜீவா நீயாவது விடுடா. சார் சார், கழுத்து வலிக்குது சார், மூச்சு முட்டுது சார், விடுங்க சார். செத்து போனா என் ஸ்னேகாவையும் நீ தப்பா பேசுவ, உனக்கெல்லாம் நான் விடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? அன்பு விடு அன்பு. ஜீவா விடுங்க. இவனுங்க 2 பேத்தையும் சும்மா நான் விடுறது கிடையாது. ஐயோ அன்பு விடுங்க அன்பு. ஏதோ சௌமியா ஸ்னேகா சொன்னனால உங்களை விட்டுருண்டா. இன்னொரு டைம் ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான். சார் மன்னிச்சிருங்க சார், நான் வரேன் சார். இப்ப இந்த பிளான் சொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும் சார். நாங்க 2 பேர் தான் சார் போட்டோம், வேற யாரும் இதுக்குள்ள இருக்காங்க. யாரு சார்? யாருமே இல்ல சார், நாங்க 2 பேர் தான் சார் போட்டோம். யோச்ச இப்படியா சொதப்பணும்? இவனுங்க 2 பேர் தான் அந்த ரூமுக்கு வந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த ரூம்லயே இருந்திருப்பேன்டா. வரும் அம்மா அப்பா தான் வராங்கன்னு நினைச்சிட்டு போனேன். சை, இதுல இதுங்க 2 மயக்கத்துல இருந்துச்சுங்க, இல்லாட்டினா நான் போயிருக்க கூட மாட்டேன். ஏய், நம்ம மேல பழி வந்துரும்னு போனல, நம்மள சொல்லணும்டா. அவங்க பக்கத்துலயே இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. சை, சொல்லுடா சௌமியா ஸ்னேகா நல்லவங்க தானே சார்? நான் கை கூட வைக்கல சார், சும்மா பாத்துட்டு தான் சார் இந்த, கை கூட வைக்கல சார். அம்மா ஏதோ ஜூஸ் கொடுத்தீங்களா? என்ன கலந்தீங்க சார்? தூக்கு மாத்திரை சார். நீ போய் அந்த தூக்கு மாத்திரையை ஒரு 15 எடுத்து போட்டு தூங்கிரு, மொத்தமா தூங்கிரு, யாருக்கும் தொல்லை இருக்காது. கிளம்பா. என்னம்மா, என்ன நானும் தான் சௌமியா ரூம்ல இருந்தேன், ஜீவா தான் ஸ்னேகா ரூம்ல இருந்தா, ஏதாவது சொல்லணுமா? மாமா அது வந்து மாமா. என்னம்மா வந்து போய் சொல்லு. நீயும் ஒரு பொண்ணு தானே, 2 பொண்ணுங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறிய, உனக்கு அறிவு இல்ல? உங்க அம்மா தான் அறிவு இல்லாம பண்றாங்களா? நீயும் இப்படியா பண்ணுவ? இதனால தாண்டி உன்னை நான் வெறுக்கிறேன். கடைசி வரைக்கும் நீ என் மனசுல வரவே மாட்டேடி. அன்பு, அம்மா சொல்லுங்க. இதோட 4 பேத்தோட பிரச்சனை போதும்டா. எனக்கு பயமா இருக்குடா. எதுக்குமா? அங்க கோவிலுக்கு வந்ததே இந்த பூசாரி ஏதோ சொல்லிடா, இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன்டா. நீங்க வேற அவரு சொன்னாரு நீங்க கேட்டுட்டு அமைதியா இருங்கம்மா. இல்ல, எங்களுக்கு ஏதோ பயமா இருக்குடா. வீட்டு 2 பொண்ணுங்களும் ஒரு அவமானப்பட்டு நிக்க போறாங்கன்னு சொன்னாங்கடா. விடுடா, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னாங்கடா. இப்ப பிரச்சனை வரல, அது கூட முடிஞ்சிருச்சுடா. அதுக்குமா? அதுதான் சௌமியா உன்னை லவ் பண்றான்னு சொல்லிட்டால, 2 பேத்துக்கும் கல்யாணம்டா. என்னமா இப்பதான் அவ காதலே சொல்லிருக்காங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. ஆமா ஜீவா அன்பு, 2 பேத்துக்கும் கல்யாணம் நாளைக்கு. கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு டைம் தான் வரும், அது இவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்றீங்க? இல்லப்பா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னா கல்யாணம் நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? எனக்கு என்னமோ அந்த ஐயர் சொன்னது, இதுக்கு மேல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நாங்க எடுக்கிறோம். இந்த பிரச்சனையை நம்ம தடுத்துட்டு அடுத்த பிரச்சனையோட தடுக்கிற மாதிரி வராதுமா. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. என்னமா திடீர்னு கல்யாணம்ங்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல, வாழ்க்கையில ஒரு டைம் தான் கல்யாணமே பண்ண முடியும். அதான் என்னத்த சொல்றீங்க? காதுல விழுகலையா? அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னு சொன்னேன். ஏன் சௌந்தர்யா இப்படி பண்ற? டக்கு டக்குன்னு எதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு அவர் சொன்னதை வச்சு பயமா இருக்கு. இவ்ளோ நேரம் நீங்க டக்குன்னு முடிவு எடுத்து தானே பேசுனீங்க. இதுதான் எங்களோட முடிவு. 2 பேரும் லவ் பண்றாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். உங்க 2 பேத்துக்கும் சம்மதம் தானே? ஓகே தான், பட் கல்யாணம் நாங்க எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் தெரியுமாமா? அன்பு ஜீவா, நீங்க கல்யாணத்துக்கு ஓகே மட்டும் சொல்லுங்க, உங்க கல்யாணம் ஜாம் ஜாமன் நாங்க நடத்தி வைக்கிறோம். குரு, என்ன குரு? என் அம்மா பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களாடா? அம்மா ப்ளீஸ்மா, கல்யாணம்ங்கிறது ஒரு டைம் தான்மா. நாளைக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம், நல்ல நாள். நாளைக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம், அவ்வளவுதான். 2 பேத்தை விட்டுட்டு யாராச்சும் எங்கேயாச்சும் போனீங்க அவ்வளவுதான். அம்மா, இதெல்லாம் விளையாடுற காதியம்மா, கல்யாணமா? அவர் என்னமோ சொல்லிட்டு போறாருமா, ப்ளீஸ்மா. எனக்கு பயமா இருக்கு, சொன்னதை மட்டும் செய்யுங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது. சொன்னதை மட்டும் செய்யுங்க. நாங்க வர உங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வரோம். அம்மா, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா? எங்க மேல நம்பிக்கை கொடுத்து அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அமைதியா இருங்க. சௌந்தர்யா, என்ன நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க? இது நம்ம பொண்ணுங்க வாழ்க்கை சௌந்தர்யா. இவ்ளோ நேரம் உங்க பொண்ணா தெரியல, இதுக்கு மேல உங்களுக்கு தெரிய தேவையில்ல. உங்க 2 பேத்துக்கு நல்லதுக்காக தானே நாங்க இவ்ளோ நேரம் பேசணும். நீங்க சொன்னது நாங்க வளர்த்தது சரியில்லை தானே நீலாம்பரி? இப்ப காட்டுற என் பொண்ணுங்க எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு. இப்ப புரியுதா என் பொண்ணுங்களை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு? ஐயோ, ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிருப்பா, அதுக்கு இப்படியா முடிவு எடுக்கிறது? இல்லம்மா, எங்க 2 பேத்துக்கும் நாளைக்கே கல்யாணம் ஓகே தாமா. என்ன ஜீவா, ஓகே தானே? எனக்கு முழு சம்மதம். ஏன் மேல இருக்க கோவத்துல ஒரு டைம் நடக்க போற
கல்யாணத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்கடா. பரவாயில்ல அத்தை, இந்த கல்யாணம் சிம்பிளா நடந்தாலே பரவாயில்ல. இந்த வீட்டு குடும்பமா இருந்து 2 பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தினீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா எங்களுக்கு இந்த கல்யாணம் ஓகே தாம்மா, நீங்க நடத்துங்கம்மா. அப்பதான் அப்படி சொல்றா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை ப்ளீஸ் அமைதியா இருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருங்க. சௌந்தர்யம் வேண்டாம். இது நம்ம பொண்ணுங்க வாழ்க்கை. சௌந்தர்யா சொன்ன கேளு. அவர் சொன்னது என் பொண்ணுங்களுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் நடத்தி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி இவங்க கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நீ தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இவங்க கூட இருந்தாலுமே நீங்க தப்பாதான் பேசுறீங்க, நல்லா தெரியும். இவ்வளவு நேரம் பொண்ணுங்கன்னு தெரியலையே உங்களுக்கு? இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் பாதுகாப்பாவே இருக்கட்டுமே. டேய் நாங்க வரோம், கேட்டுட்டு வரோம். எங்களால எங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்கிட்டு இருக்க முடியாது நீலாம்பரி. எங்க பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி வச்சேதான் ஆகணும் சௌந்தர்யா. சௌந்தர்யா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரிக்கா. எங்க நல்லா அவர் சொன்னதெல்லாம் வேணான்னு ஏத்துக்க முடியாது. அதான் நாங்க சொல்றோம்ல, எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகேமா. அன்பு மாமா. வாயை மூடி நின்றுமைனா அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாத, எனக்கு கடுப்பாவது. அன்பு மாமா. வாயை க்ளோஸ் பண்றீன்னு சொன்னேன். அன்பு. அத்தை நீங்க பண்ண வேலைக்கு பேசக்கூடாதுன்னு இருக்கேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. என்ன இன்னும் கடுப்பேத்தி பாத்துட்டு இருக்காதீங்க அத்தை. புரிஞ்சுக்கிட்டு நீலாம்பரி, இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தா நீ தப்பா தான் நினைப்பேன்னு. அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷமா இருப்போம் நீலாம்பரி. எதுவும் பேசிடாத நீலாம்பரி. ஏற்கனவே எங்க பொண்ணுங்களை வச்சு அசிங்கப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத. அக்கா என்ன அக்கா இப்படி பேசுறீங்க? அமைதியா இரு நீலாம்பரி. சௌந்தர்யா போலாம். என்ன கல்யாணம்ங்கறாங்க ஓகேங்கற? அதுதானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கலையா? அது வந்துமா, நாங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் நீங்க ஓகே தான். வெக்கமா இல்ல 2 பேத்துக்கு நைட் பொண்ணு ரூமுக்கு வந்திருக்கீங்க? அதுதானே கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல 2 பேத்துக்கும். ஆமாமா எங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா. சரி ஓகே, நீ கேட்டிய எப்ப கல்யாணம்னு, இப்ப வந்துருச்சு ஓகேவா? அதுவும் ஒரே மேடையில ஒரே இடத்துல. எனக்கு இல்ல சம்பந்தம் இல்ல. எனக்கும் இல்ல. ஏன் 2 பேத்துக்கு ஓகே இல்ல? நான் லவ் பண்ணாதடா கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ நீ சொன்னது என் காதுல விழுகல நினைச்சிட்டியாமா? அத நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். ஐஷு நீ சும்மா தானே சொன்ன? அப்படின்னு உனக்காக வேணா போய் சொல்லலாம்டி. உண்மையா சொல்லடி. அண்ணா அன்னிக்கிட்ட கேளுங்க, அன்னிக்கும் இந்த உண்மை தெரியும்னா. இல்ல உன் காதுல தைரியமா என்கிட்ட சொல்லாம குடும்பத்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கியா? இன்னமும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? அன்பு அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடா. என்னம்மா உனக்கு ஓகே தானே? இல்லனா இல்லதான். சௌமியா எப்போ ஓகே சொல்றாளோ அப்பதான் ஓகே. சௌமியா நீ இப்போதைக்கு ஓகே சொல்லிராத. நான் தான் அண்ணனை லவ் பண்ணவே இல்லடி. இன்னமும் எங்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்காத சரியா? ஏமா சௌமியா, உன் அண்ணனோட வாழ்க்கை ஓகே சொன்னதா வாழ்க்கை ஓஹோன்னு போகும். எனக்கு தேவையில்ல. ஐஷு உண்மையாலுமே லவ் பண்றாங்களா? இல்லடி உண்மையா லவ் பண்ணலடி சௌமியா. இல்லடி அவ ஓகே சொல்ல மாட்டேங்கிறாளே. அவளோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாது. இப்போதைக்கு காதல்லாம் சொல்ல மாட்டா, நாளைக்கு சொல்லுவா பரவேண்ணா. சரி மேடம், ஏதோ பிரச்சனையில இருந்தனால கேட்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நாளைக்கு கல்யாண வேலை இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க இன்னும்? அண்ணி வாங்க அண்ணி போலாம். குரு மாமால வாக்கு கொடுத்திருக்காரு, நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாங்க நம்ம போலாம். ஆமாமா நம்ம போலாம். நீ நின்னுங்க, அது அவங்க பாத்துக்குவாங்க. நீ இல்ல பிரியா, இது நம்ம கல்யாணம், நம்மள சேர்ந்து செய்யணும். வா பிரியா, நீ நம்ம வீட்டு கல்யாணம். நீ ஓகே? ஆமா சிம்ரன், உனக்கு எப்ப தெரியும்? அது தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். எவ்வளவு நாள்னு தெரியலங்க. வேணா இந்த கால் அமுத்தி விட்டீங்களா அன்னைக்கு அந்த நாள்? ஏண்டி அப்பவே தெரிஞ்சா உன் புருஷன் கிட்ட சொல்லல? ஒரு ப்ராமிஸ் வாங்கி எங்களை மடக்கிட்டாங்க. நாங்க என்னங்க பண்றது? உங்க மேல சத்தியம் வாங்கிட்டாங்க, உங்க மேல. என் புருஷனே கண் கண்ட தெய்வம், விட முடியுமாங்க? அதாங்க சொல்லல. யார சொல்லி சத்தியம் வாங்கின ஐஷு? நம்ம பிரியா, நீ உன் வாழ்க்கைக்குள்ள அன்பமா வச்சு பண்ணிருக்க வேண்டியது என்ன எதுக்கு பண்ணீங்க? அது என்னடி தெரியும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால உன் மேல சத்தியம் வாங்கிட்டாடி. கூட இருந்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலடி. ஏண்டி லூசாடி நீ? என் ஃப்ரெண்டோட உயிர் முக்கியம்டி. ப்ராமிஸ் வாங்கிட்டாடா, எப்படி சொல்லுவேன்? ஆமாமா அதுதான்டி உண்மை, ப்ராமிஸ் வாங்கிட்டாடி. வேணா அண்ணா உங்களுக்காக ஓகே சொல்லலானா? அண்ணனுக்காக தான் ஓகே சொல்வியா, எனக்காக சொல்ல மாட்டியா? இப்போதைக்கு ஓகே தான். என்ன ஸ்னேகா, அவ ஓகே சொல்லிட்டாப்பா, எனக்கு ஓகே தான். அடே உன்னை நான் லவ் எல்லாம் பண்ணல சரியா? இவ்ளோ பிரச்சனையிலும் நீ தெரிஞ்சல ஓகே ஓகே. அப்புறம் என்ன 2 பேரும் கொஞ்சம் சிரிக்கிறது? சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி